ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப் வித் பங்களாவே. சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, விஏஓ உதவி வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி நண்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ நம்ம 2 நாட்களுக்கு முன்னாடி தான் டிஎன்பிஎஸ்சில இருந்து 15,000 காலி பணியிடங்கள் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம். அதுல நிறைய நண்பர்கள் எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஆனுவல் பிளானர் பாத்தீங்கன்னா இந்த வீக்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம வீடியோல சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா குரூப் 1ல இருந்து அப் டு பாத்தீங்கன்னா குரூப் 8 வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்தன்னைக்கு எந்த மந்த்ல எந்த போஸ்டிங் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. குறிப்பிட்ட சொல்ல போனா இந்த குரூப் 4 விஏஓ போஸ்டிங்ல ஒரே டேட்ல தான் வரும். சோ அந்த 6,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா ஓபன் ஆக போற மந்த் 25/4/2025 ஓபன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஜூலை மாசம் நடக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதோட ஃபுல் அப்டேட்டை பத்தி தாங்க இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சிக்கு பாத்தீங்கன்னா இந்த விஏஓ குரூப் 4க்கு பாத்தீங்கன்னா 25/4 ஸ்டார்ட் பண்ண போறீங்க. 4 மந்த் இன்னும் டைம் இருக்குது. இப்பவே நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கான மெட்டீரியல் நாங்களே உங்களுக்காக கொடுத்துடுறோம். நீங்க மெட்டீரியல் போய் பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுவும் சமச்சீர் கல்வியின் அடிப்படையில நாங்க கேள்விகள் எடுத்திருக்கோம். ஈஸியஸ்ட் வே தான் எல்லாமே நாங்க எடுத்து உங்களுக்காக கொடுத்திருக்கோம். அதுல குறிப்பிட்டு சொல்ல போனா தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நாங்க ப்ரொவைட் பண்றோம். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி வாங்க நம்ம பண்ணாம டிஎன்பிஎஸ்சில போயிட்டு அபிஷியல் வெப்சைட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன் வேனா ஒரு டீடைல்ஸா பார்க்கலாம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது டிஎன்பிஎஸ்சி உடைய அபிஷியல் வெப்சைட். 2 நாட்களுக்கு முன்னாடிதான் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து 15,000 காலி பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்சில இருந்து 2025ஆம் ஆண்டுக்கான பணியிடங்கள் வரப்போகுது. அதுக்கான ஆனுவல் பிளானர் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆனுவல் பிளானர் கிடைச்சிருக்குது. இந்த ஆனுவல் பிளானர் பாத்தீங்கன்னா 14/11/2024 பாத்தீங்கன்னா எந்த டேட் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, எந்த டேட்ல பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா கொடுத்திருக்காங்க. சோ நம்ம பாத்தீங்கன்னா குரூப் 1 சர்வீஸ் பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் 1/4/2025 ஸ்டார்ட் பண்ண போறாங்க. 15/6/2025 எக்ஸாமினேஷன் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. குரூப் 4 சர்வீஸ்க்கு பாத்தீங்கன்னா 25/4/2025 13/7/2025 இந்த குரூப் 4 சர்வீஸ் பாத்தீங்கன்னா கூடயே விஓவா இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா போஸ்டிங்குமே பாத்தீங்கன்னா ஒன்னாதான் சேரா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதோட நோட்டிபிகேஷன் 25/4/2025 பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி 13/7/2025 பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண, அதாவது எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ் பண்ணது நடக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது குரூப் 2ல பாத்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட் இருக்கும். அந்த இன்டர்வியூ போஸ்ட்கான நோட்டிபிகேஷன் ஓபன் பாத்தீங்கன்னா 7/5/2025 ஸ்டார்ட் பண்ணி 21/7/2025 பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் நடக்கும் சொல்லியிருக்காங்க. குரூப் 2ல பாத்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட் நடக்கும். இதுக்கான நோட்டிபிகேஷன் ஓபனிங் டேட் பாத்தீங்கன்னா 21/5/2025 ஸ்டார்ட் பண்ணி 4/8/2025 எக்ஸாமினேஷன் நடக்கும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிப்ளமோ லெவல், ஐடிஐ லெவல்ல பாத்தீங்கன்னா ஓபன் ஆகக்கூடிய நோட்டிபிகேஷன் டேட் 13/6/2025 ஓபன் ஆகி 28/8/2025 எக்ஸாமினேஷன் நடக்கும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தனியாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 2 சிவில் எக்ஸாமினேஷன்ல குரூப் 2 அண்ட் குரூப் 2 ஏக்கான இதுக்கான நோட்டிபிகேஷன் 15/7/2025 ஸ்டார்ட் பண்ணி 28/9/2025 எக்ஸாமினேஷன் நடக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரூப் 11 நடக்க போகுது. இதுக்கு பாத்தீங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும். இதுக்கு நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா 7/10/2025 ஓபன் ஆகி 21/12/2025 பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் நடக்கும் சொல்லியிருக்காங்க. சோ இதோட வேகன்சிஸ் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வீக்ல அந்த 15,000 காலி பணியில ஒவ்வொரு குரூப் வாரியாக எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி சிலபஸ் அந்த எக்ஸாமினேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா அது காமன் தான். சோ லாஸ்ட் டைம் எப்படி நடந்ததோ அதோட சிலபஸ் தான் நடக்க போகுது. சோ டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்கும் பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கான மெட்டீரியல் வேணும் நினைக்கிறீங்களா, நாங்களே ப்ரொவைட் பண்றோம். அதுவும் பாத்தீங்கன்னா
சமச்சீர் கல்வியின் அடிப்படையில எடுக்கப்பட்ட கேள்விகள் மட்டும்தான் நாங்க உங்களுக்கு வந்து மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணி புக் சஜஸ்ட் பண்றோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா சொல்லப்பட பாட வாரியாக தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா கொடுக்கிறோம். அது மட்டும் இல்லாம மேத்ஸுக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட், எந்த கொஸ்டின் கேட்பாங்க, எந்த கொஸ்டின் நம்ம ஈஸியா வந்து எக்ஸாமினேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியஸ்ட் வே மெத்தட்லயே வந்து நாங்க மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம். அதே நீங்க தனியா வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் புக்கையும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி போலீஸ் இன்ஸ்பெக்டருக்காக இருக்கட்டும், சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் அதுக்கும் தனியா வந்து ப்ரொவைட் பண்றோம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கட்டும், போஸ்ட் ஆபீஸ் எக்ஸாம் இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா துறை எக்ஸாமினேஷனுக்கு நீங்க மெட்டீரியல் தேடிட்டு இருக்கீங்களா? அது மட்டும் இல்லாம டிஎன்பிக்கு குறிப்பிட்டு சொல்லப்போன அசஸர், ஏஇ அண்ட் ஜேஇ இந்த போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம். இதுக்கான மெட்டீரியல் வேணும் நினைச்சீங்கன்னா இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 15,000 காலி பண்ணிங்க உங்களுக்கான ஒரு பணி வேணும் நினைச்சீங்க அப்படின்னா இப்ப இருந்து நீங்க எஃபோர்ட் போட்டு படிக்க ஆரம்பிச்சாலே போதும். ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த குரூப் 4ல தான் வந்து எக்ஸாமினேஷன் வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் ரிலீஸ் பண்றதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் 25/4/2025 அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்கன்னா இன்னில இருந்து 4 நாட்கள் 4 மந்த் டைம் இருக்குது. இந்த 4 மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா படிக்க சமயம் ஈஸியா வந்து இந்த பணி உங்களுக்கான ஒரு பணியா அமைய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நண்பர்களே. சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்திருக்கு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா விஓ நோட்டிபிகேஷன் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. பட் ஆனா எப்ப வரப்போகுதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அதுக்கான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிருக்கோம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.